இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சில கஷ்டங்கள், இது எதனால் வருதுன்னு சொல்லி சிந்திச்சா அதில் பேக்ட்ராப்பில் ஒரு சம்பவம் இருக்கும். ஏன்னா தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இப்போ தேவனை ஆராதிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது தெரியாமல் இருக்குது. அப்போ எதனால் வருதுன்னு உள்ளதை நம்ம அறிந்து கொண்டால் நமக்கு அதுலேருந்து வெளியே வர முடியும். நான் தேவன் எல்லாத்துக்கும் ஒரு போக்குவழி வச்சிருக்கிறது. அது என்ன? வசனம். வசனத்தை உட்கொண்டு அதன்படியாக நம்ம புரிஞ்சு அதன்படியாக நடக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் போக்குவழி வசனத்தில் தான் இருக்குது. வசனத்தை வாழ்க்கையில் பறைசாற்றாமல் ஒரு விடுதலை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ஆவிக்குரிய விடுதலையாக இருக்கட்டும், உலக பிரகாரமான ஒரு விடுதலையாக இருக்கட்டும். அப்போ இந்த நாட்களில் அப்படி ஒரு ட்ராப்பில் நம்ம மாட்டி இருக்கிறோமா? நீங்கள் மாட்டி இருக்கிறீங்களா, இல்லை நான் மாட்டி இருக்கிறேன்? நான் யோசிக்கணும். அப்படி ஒரு ட்ராப்பில் நம்ம மாட்டியிருந்தால் அதில் வெளியே வர்றதுக்கு உள்ள போக்கு வழி என்ன? இந்த ட்ராப்பில் மாட்ட காரணம் என்ன? ஏன்னா நம்ம லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கோம், அந்த ட்ராப்பில் போய் மாட்டிடுவோம். அப்படி மாட்டுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இப்போ நானாக இருந்தாலும் சேம் தான். கண்டிஷன்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் வசனத்தின் மூலியமாக. அதில் என்ன பார்த்துருக்கேன்னா, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை இதில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ட்ராப்பில் ஆகப்பட்டு கொண்டாங்க. சில காரியங்கள் அவங்களுக்கு கண்ணியாக இருந்துச்சு. கண்ணின்னு சொல்கிறது என்னென்னு, நம்ம ட்ராப் மாட்டிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் போய் மாற்றுற ஒரு காரியம். ஆனால் தெரியாமல் மாற்றுறதுன்னு சொல்கிறத விட தெரிஞ்ச ஒரு காரியத்தை நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம இருக்கிற நேரம் நம்ம ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிடும். அப்போ இந்த வசனத்தில் என்ன போட்டுருக்கு? நான் ஃபஸ்ட் வசனத்தில் ஷார்ட்டாக சொல்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி சொல்கிறாரு, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தவர்னா, அப்போ நான் உங்களை கானான் தேசத்தை கொண்டு சேர்த்தேன். கானான் தேசத்தை கொண்டு சேர்த்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, அங்குள்ள ஜனங்களோ கூட நீங்கள் ஒரு பந்தமும் ஒரு காரியமும் அவங்க தேவர்களுக்கு பலிபீடத்தில் பலி செலுத்தவோ பலிபீடத்தை கெட்டவோ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சேன். இப்படி வைக்கிறதா இருந்தால் நான் உங்களுடைய தேவனாக இருந்து உங்களோட உடன்படிக்கை பண்ண ஒரு காரியத்தை முறித்து போட மாட்டேன்னு அவர் வாக்கு தத்தத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து தான் என்ன பண்ணுறாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு வர்றாரு. ஆனால் இவங்க உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க? எல்லாரையும் அழிக்காமல், எல்லா பலிபீடத்தையும் அழிக்காமல் அவங்க சில பேரை விட்டாங்க. அப்போ சில பேரை விட்டப்போ அவங்க பலிபீடத்தையும் இடிக்காமல் விட்டாங்க. இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செய்யாமல் பாதியில் விட்டு வைத்தார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் சொன்ன காரியத்தை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாமல் பாதியில் விட்டு வைத்தா அது நமக்கு பிரச்சனைக்குரியதாக தான் வரும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் சேற்றிலிருந்து தூக்கி வெளியே கொண்டு கானான் தேசத்துக்கு போகும்படியாக அப்படி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணார். எப்படி? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவன் நம்மளோடு வாசம் செய்யும்படியாக நமக்கு சில கட்டளைகளை கொடுத்து இதன்படியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டு போங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க? இந்த கானான் தேசத்தின் வாழ்க்கையில் செம்மையாக இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய வாழ்க்கை, இல்லைன்னா நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்குள்ளாடி பிரவேசிப்பதற்கு வசனம் ரொம்ப முக்கியம். நான் உங்களிடத்தில் பண்ண உடன்படிக்கைகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நினைத்து கொள்ளுங்கள். நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் தான் அந்த வசனம். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, தேவனுக்கு பிடித்த காரியம் எது, பிடிக்காத காரியம் எது, இதை கொண்டு நடக்கிற ஜனங்கள். நாம் அப்படி நடக்கிறவங்க உலக காரியமான ஒரு காரியத்திலையோ சிந்தனையிலையோ எதிர்பார்ப்புலையோ போய் என்ன பண்ணக்கூடாது? விழுந்துடக்கூடாது. நம்ம மனுஷனாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம்? விழுந்து போயிடுறோம். விழுந்து போனால் நான் என்ன சொல்ல, நமக்கு அது கண்ணியாக மாறி இருக்கும். இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டி மரித்தார். அதனால் நமக்கு என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. நமக்கு திருப்பி மன்னிப்பு எப்போதுமே இருக்கிறது. இப்போ இந்த நாட்கள் நம்ம எப்போதுமே சிந்திக்கணும், நமக்கு தேவன் கொடுத்த சில காரியங்கள் வசனத்தின்படியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறதா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? நமக்கு கண்ணிகள் இருக்காது. இப்போ வசனத்தின்படியாக வாழ்க்கையை கொண்டு போகிறதுன்னா அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, அந்நிய தேவர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளாடி பலிபீடமாகவும் அவங்கள உள்ளாடி இருந்து துரத்தி விடாமல்
இருதயத்தில் வைத்திருந்தா அது நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு ஒரு ட்ராப்பாக இருக்கும், ஒரு கண்ணியாக இருக்கும். அது நம்ம கண்களுக்கு தெரியாது. கண்ணின்னு சொல்கிற நேரம் தான் மாட்டம் நேரம் தான் தெரியும், நம்ம லாக் ஆகிட்டோம். ட்ராப் இல்லை, நம்ம காட்டில் அந்த மிருகங்களுக்கு எல்லாம் ட்ராப் வச்சுருப்பாங்க, அதை மூடி மரசம் வச்சுருப்பாங்க. அது கால் எப்போ போய் மாட்டுதோ அப்போ தான் அது என்ன தெரியும், நான் லாக் ஆகிட்டேன். நம்ம வாழ்க்கையிலேயே முதல்ல கண்களுக்கு தெரியாது. முதல்ல நம்ம பிரச்சனைகள் ஏன் வருதுன்னு உள்ளது நம்ம கண்களுக்கு தெரியாது. நம்ம அழகாக தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் காலில் வந்து மாட்டிடும். மாட்டுற நேரம் என்ன பண்ணணும், வசனத்தை எடுத்து வாசிங்க. வசனத்தின்படியாக நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு யோசிக்கணும். யோசித்து அதிலிருந்து விடுபடும்படியாக என்ன தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படி நீங்கள் செய்கிற நாட்களில் தேவன் நம்மளோட மறுபடியுமாக சஞ்சரிக்கிறதுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் நம்ம உதவி செய்யும்படியாக இருக்கிறார். இந்த மாதிரி கண்ணிகள்லையும் இந்த மாதிரி ட்ராப் விஷயத்துலையும் இந்த மாதிரி சில காரியங்களில் நம்ம அறியாமல் மாட்டினாலும் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்தும்படியாக வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை படிக்கும்படியாக நம்ம உணர்த்துவார். பைபிள் டெய்லி ரீட் பண்ணணும். பைபிள் டெய்லி ரீட் பண்ணுற நேரம் தான் நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்குள்ளே மாட்டாமல் இருக்கிறதுக்கும், ஒருவேளை அந்த உலக பிரகாரமான நெருக்கங்கள் மத்தியில் மாற்ற நேரம் வெளியில் ரிலீஸ் ஆவதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்வார். எப்போதுமே புரியணும், தேவனால் அழைக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று தேவனுக்கு வருகிறவர்கள், தேவனை சார்ந்து வருகிறவர்கள், கானான் தேசத்துக்கு அவகாசிகளாக இருக்கிறவங்க இருதயத்துக்குள்ளாடி அந்த பரிசுத்த தேவனுடைய வசனம் மட்டும்தான் உள்ளாடி செயல்படணும். அதன்படியாக தான் வாழ்க்கையை நடத்தணும். அவருடைய உடன்படிக்கை நம்மோடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு எண்ணம் வேணும். அவருடைய இரத்தம் தான் உடன்படிக்கை. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்ட ஜீவன அருள் கிருபை இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு எண்ணம் நமக்கு உள்ளாடி இருக்கணும். அது இல்லாமல் உலக பிரகாரமாக ஒரு டைப் நம்ம வச்சிருந்தாலோ இதெல்லாம் அந்நிய தேவர்களுக்கு சமமாய் அது கருதப்படுகிறது. அந்நிய தேவர்கள் பலி செலுத்துகிறவர்களாக கருதப்படுகிறது. நம்முடைய இருதயம் உலகத்தை சார்ந்து இருக்கிறதா இருந்தால், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்கிறதா இருந்தால் அவர் உடன்படிக்கையை முறித்து போடுவார். அது நமக்கு எப்படி வருமா, கண்ணியாக வரும். பி அலர்ட். நாட்களில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.